வெல்கம் டு யாகஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மில்க்ல லாக்டிக் ஆசிட் அதிக அளவுல இருக்கு. இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும் அண்ட் நல்லா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். நிறைய பேருக்கு ஃபேஸ்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்கும். அவங்கலாம் ரெகுலரா மில்க்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். மில்க் வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்கா இருக்கும் அண்ட் நல்ல பிரைட்டன் லுக் கிடைக்கும். நிறைய ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா எந்த சேஞ்சஸுமே தெரியல, என் ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கு, அங்கங்க டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருமே இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்க. இது கண்டிப்பாவே சூப்பரா ஒர்க் ஆகும் அண்ட் நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங் அண்ட் பிரைட்டனா இருக்கும். வாங்க இந்த ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபேஷியல்ல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 கிளென்சிங், ஸ்டெப் 2 ஸ்க்ரப்பிங், ஸ்டெப் 3 மசாஜ் கிரீம் அண்ட் ஸ்டெப் 4 ஃபேஸ் பேக். இந்த ஃபேஷியல்ல வர 4 ஸ்டெப்ஸ்லயுமே நான் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பதான் மில்கோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளென்சிங்க்கு நான் ரா மில்க் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால். காட்டன் பேட் இல்லைனா காட்டன் எடுத்து அந்த மில்கில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபேஸில் டர்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி முடித்ததும் நெக்கையும் சேர்த்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் பண்ணி முடித்ததும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரப்பிங்க்கு பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகர் யூஸ் பண்ணுறதை விட பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் பவுடர் சுகர் அண்ட் 1 ஸ்பூன் ரா மில்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அழுத்தி ஸ்க்ரப் பண்ணோன்னா ஃபேஸ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2 ஓவர், ஸ்க்ரப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3 எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். மசாஜ் க்ரீமுக்கு நான் பாலேடு எடுத்திருக்கேன். பாலேடு யூஸ் பண்ணி ஃபேஸை மசாஜ் பண்ணுறப்ப ஃபேஸ் பார்க்கவே நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மசாஜ் க்ரீமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையாகவே மசாஜ் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம். நான் வீடியோவில் ஃபாஸ்ட் மூவ் போட்டிருக்கிறதுனால பார்க்க அப்படி தெரியுது. 2 to 3 மினிட்ஸ் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதும் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாக தேவைப்படாது, ஆஃப் எடுத்துக்கிட்டா போதும். கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிரெட் ஸ்லைஸோட கார்னர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். 2 to 3 ஸ்பூன்ஸ் ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரா மில்க் ஆட் பண்ணதும் ஒரு 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைனா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இது ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேஸ் அண்ட் நெக் பார்க்க ஈவன் டோனில் தெரியும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதும் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி பண்றதுன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது பண்றது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் எப்படி இருந்தது அண்ட் ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ க்ளோயிங் அண்ட் பிரைட்டனாக இருந்தது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த ஃபேஷியல் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.